அனைவருக்கும் வணக்கம். இன்று 10/6/2026 புதன்கிழமை. நம்ம நாட்டோட பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா கேப் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நிஃப்டி மட்டும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 23,242. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 23,233ல் ஓப்பன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 55,194. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 55,110ல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே புல்லிஷாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி இப்போ வந்து வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 12:30க்கு மேலே ஆகுது. மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நோ புல்லிஷாக இருக்குது. குளோபல் கியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில மார்க்கெட்ஸ் தான் வந்து புல்லிஷாக இருக்குது. முக்கியமான மார்க்கெட்ஸ்லாம் டவுனில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி நேற்றுலேருந்து புல்லிஷாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெஜைல் மூமெண்ட் தான், எப்போ வேணாலும் உடையக்கூடிய மூமெண்ட் தான். அதுக்கு உண்டான ஒரு விரிசல் வந்து நேற்றே விட்டுருச்சு. அதாவது யூஎஸ் வந்து ஈரானில் மறுபடியும் தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நேற்று. அது வந்து ஒரு சின்ன சின்ன தாக்குதல்னு வச்சுக்கோங்களேன். பட் சீஸ்ஃபயர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் வந்து லைவில் இருக்கும்போது நம்ம வந்து அதை மீறுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து எந்நேரமும் வந்து ஃபால் ஆகலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னுடைய பார்வையில். ஸோ என்னோடய லைவில் நான் வந்து இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் மார்க் பண்ணியிருந்தேன் லைவ் யூடியூப்பில். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதில் நம்ம மார்க் பண்ணியிருந்த லெவல்லாம் ரீச் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போங்க மார்க்கெட் எப்படி இதுக்கு மேலே கண்டினியூ ஆக போகுது. ஸோ இந்த வார் வந்து அகெயின் ஒரு பதட்டத்தை கொடுக்குது. ஸோ இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமா, இதெல்லாம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.